குட் மார்னிங். இன்றைக்கி புணர்ச்சி தான் படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு ஷெட்யூல் போட்டாவே அது வந்து செட் ஆக மாட்டேனுது. அது தள்ளி தள்ளி போயிடுதா. அதனால் டக்குன்னு இன்றைக்கி காலையில் எழுந்து நானே இந்த வாரத்துக்கான ஒரு சின்ன ஷெட்யூல் மாதிரி போட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம இதையாவது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டு இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே ஒரு சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. எது படித்தாலும் சரி, மேக்ஸ் போட்டாலும் ஜிஎஸ் போட்டாலும் சிலபஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஈஸியாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு படிங்க, ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிறது படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லைன் பை லைன் படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். நான் எதுக்காக சொல்கிறேன் பொதுவாக அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இருக்கிற கண்டென்ட்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிங்கன்னா ஓகே. ஆனால் அதே நீங்கள் டஃப்பான கண்டென்ட் படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். அது பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம தள்ளி வைப்போம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அழகு 1 எல்லாம் முடிச்சுட்டு அழகு 2க்கு போங்க. இப்போ பிரிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு புரியலன்னா கேட்டு படித்து ஒரு நோட் போட்டு எழுதி இப்போ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம வேர்ச்சொல் படிக்கலாம், வினைமுற்று படிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா டஃப்பாக இருக்கிறது உங்களுக்கு எப்போவுமே டஃப்பாக தான் தெரியும். லைன் பை லைனாக படிச்சுட்டு போயிடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் போகிறது தான் நல்லது. ஒரு சிலபஸ் வந்து ஒரு 4-5 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2 சிலபஸே வச்சு படிங்க. குரூப் 4 வச்சு படிக்காதீங்க. ஏன்னா அதில் ஒரு சில டாபிக் இருக்காதுன்னு அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே நம்ம இருப்போம். நம்ம ஃபோக்கஸ் குரூப் 2வாக இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் குரூப் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா குரூப் 4 அடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சிலபஸ் வந்து மார்ச்குள்ளே கவர் பண்ண பாருங்கள். ஒரு 10 நாள் ஷெட்யூல் போட்டு ரொம்ப பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து படிக்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு 3 வருஷம் படிக்கிறோம், 4 வருஷம் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு 5 மார்க்கில் போகுது, 10 மார்க்கில் போகுது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சிலபஸை வந்து உங்களுக்கு எந்த கண்டென்ட்லாம் மறக்குது, எதெல்லாம் உங்களுக்கு இதாக டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்திய அரசமைப்புன்னு எடுத்துகிட்டா அரசமைப்பு எப்படி உருவானதுன்னு நம்மளுக்கு தெரியும், முகவுரை தெரியும். அது அவுட் சோர்ஸில் படிக்கிறது எப்படி இருக்குது, நம்ம ஸ்கூல் புக் எப்படி இருக்குது, அதில் என்ன ஆர்டிக்கல் இருக்குது, என்ன இயர் இருக்குது, அதை புதுசாக யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி மட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொஸ்டின் கேட்டு படித்து முடிச்சிடுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஃபஸ்ட்டு இப்போ படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏப்ரல் மேலே இன்னொரு ரிவிஷன் போடுங்க. அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தயவு செஞ்சு படிக்காமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ரொம்ப தப்பான முடிவு. அதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன். படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்கள் படிக்கவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ சிலபஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் ஒரு 10 டாபிக் கொடுக்குறாங்கன்னா நீ ஒரு 5 டாபிக் எழுதிட்டு போய் டெஸ்ட் எழுது அப்படின்வாங்க. ஆனால் அந்த 5 டாபிக் முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்துட்டு டைம் பத்தாது. ஏன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த டைமில் அந்த 5 நாளில் உங்களால் பாதி தான் கவர் பண்ண முடியும். அந்த 5 நாளுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமானா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள் நம்ம வெளியில் போயிடுவோம், முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் சிலபஸை ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க.